Hi, welcome to Mouni Civil. Today topic is steel calculation. நான் இந்த வீடியோவில் ஸ்டீலோட வெயிட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த டையாக்கு என்னென்ன வெயிட் கிடைக்க போகுது 1 மீட்டர் வெயிட்டுக்கு இதை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நம்ம காலேஜில் படிச்சிருப்போம். எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்டு பிபிஎஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நம்ம சைட்டுக்கு வந்த பிறகு தான் எப்படி இது யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ஒரு பில்டிங்கில் இருக்க நம்ம ஸ்டீல் தேவைப்படும், எவ்வளோ வெயிட்டேஜ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்றது அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதே இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஃப்ரெஷர்ஸு இப்போ வந்து இன்டர்வியூக்கு போக போகிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் இந்த கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லை மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்லேயும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 1 மீட்டர் வெயிட் ஆஃப் பார் ஃபார்முலா இஸ் d² / 162. அந்த டீன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் த பார். அந்த டயமீட்டர் ஆஃப் த பார் நம்ம யூஸ் பண்ணுற சைட்டில் பார்த்தீங்கன்னா 8 mm, 10 mm, 12 mm, 16, 20, 25, 32 எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 mm இருக்கு இல்லைங்களா, இந்த 8 mmக்கு வந்து எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா d², அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள், d² 8 × 8 2 times divided by 162 ஈக்குவல் டு, இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா 0.395 kg/m. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் வந்து ஒரு 1 மீட்டர் ராடுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 மீட்டர் ராடு வந்து நம்ம வெயிட் போட்டு பார்த்தா 0.395 kg இருக்கும். அதே சேம் நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ வந்து 10 டையா, இப்போ அடுத்து இருக்க 8க்கு அப்புறம் இருக்க டையா 10 mm. நான் இந்த ஃபார்மில் வந்து இங்கே டைம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 10 × 10 டிவைட் பை 162. இப்போ இதை டிவைட் பண்ணி பார்த்தா 0.62 kg/m. 10 mm ராட் வந்து 1 மீட்டர் வெயிட் போட்டு பார்த்தா அது வந்து 0.62 kg இருக்கும். அதே சேம் ஃபார் 12 டை ஆல்சோ. இப்போ நம்ம 12 இருக்கு இல்லைங்களா, 12 டையா, 12/12 144 டிவைட் பை 162 0.89 kg/m. இப்படி தாங்க நம்ம வந்து 1 மீட்டர் வெயிட் ஆஃப் ராட் வந்து நம்ம கண்டுபிடிக்க ஃபார்முலா d² / 162. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 25 டையா பார் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபார்முலா பாருங்கள், நான் முன்னே சொன்னது போல தான், d² / 162 25 × 25 டிவைட் பை 162 இட் வில் கிவ் 3.86 kg/m. 25 டயா ராட் வந்து 1 மீட்டர் வெயிட் வந்து 3.86 kg வருதுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நமக்கு ஃபுல் லென்த் ராட் வந்து வரப்போகிற ராட் வந்து 12 மீட்டர். கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறது 12 மீட்டர் தான், நம்ம சைட்டுக்கு வர்றது 12 மீட்டர் தான். ஸோ அந்த ஃபுல் லென்த் ஆஃப் த பார் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டரோட வெயிட் 3.86 இன்ட்டு நம்ம 12 டைம் நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணால் 43.6 kg. ஒரு ராடோட லென்த் வந்து 43.3 kg இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு டன்ன்றது 1000 kg. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது 1000 kg டிவைடட் பை ஒரு நம்பர் ஆஃப் ராடு 46.3 kg. அந்த ஒரு நம்பர் ஆஃப் ராடில் வந்து நம்ம டிவைட் பண்ணால் இதுக்குள்ளார எத்தனை நம்பர் ஆஃப் ராடுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 21.6 ஈக்குவல் டு 22 ராட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த மீட்டரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதுதான் கேஜி இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது ஒரு டாப் ஸ்டீல் பிராண்ட்ஸ். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம இன்ஜினியராக இருப்போம், ஆர் பில்டிங்கில் இருப்போம், ஆர் சைட்டில் இருப்போம். நம்ம சைட்டுக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் வரும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சடனாக யாராச்சும் இருக்க நம்மளோட பிஎம்ஓ ஜிஎம்ஓ கேட்பாங்க, நம்ம சைட்டில் என்னென்ன பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி மீட்டிங்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. என்னென்ன ஸ்டாக் இருக்குது, என்ன பிராண்ட் இருக்குது, எங்கேருந்து வந்திருக்கு, அது என்ன பேட்சிங்கில் வந்திருக்கு, எல்லாமே கேட்பாங்க. ஸோ நமக்கும் மைண்டில் ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக வந்து பிராண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து சொல்லிக்கிற பிராண்ட்ஸ் ஒரு 6 பிராண்ட் தாங்க நான் சொல்லியிருக்கேன். டாடா ஸ்டீல், JSW, SAIL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டீல், நெக்ஸ்ட் ஜிண்டால், வைசாக், வோல்கா, மீனாட்சி, பிரைம் கோல்டு, இப்படி பார்த்தீங்கன்னா லைனாக போயிட்டே இருக்குங்க ஸ்டீல் பிராண்ட்ஸு. ஜஸ்ட் ஒரு 10 பிராண்ட் மட்டும் நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா நாம் எங்கேயாச்சும் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்களும் படிச்சுட்டு சைட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இன்ஜினியர் நீங்கள் ஜாயின் பண்ணப்போ
இதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சிமெண்ட் கிரேடு, ஸ்டீல் கிரேடு, நெக்ஸ்ட்டு சிமெண்ட் டெஸ்ட்டு, ஸ்டீல் என்ன நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், டென்சைல் ஸ்ட்ரென்த்து, காங்க்ரீட்டில் வந்து நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, ஸ்லம் கோன் டெஸ்ட்டு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நம்ம காங்க்ரீட் போட்ட பிறகு 7-20 days நம்ம பண்ணுவோம், அது எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே போல் எல்லா பிராண்டுக்கையும் எல்லா ஸ்டீல்லையும் எல்லா காங்க்ரீட்லையும் டெஸ்டிங் எல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் ஒரு லாஸ்ட் பார்ட்டு. ஒரு பீம் இருக்குது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்து டாப் பார் வந்து 2 நம்பர் ஆஃப் 20 டையா, பாட்டம் வந்து 2 நம்பர் ஆஃப் 25 டையா. லென்த் ஆஃப் த பீம் இஸ் 4 மீட்டர். இந்த 4 மீட்டர் இருக்கு இல்லைங்களா, 4 மீட்டர் இங்கே எழுதியிருக்கான் 4000 mm. சைடில் வந்து நம்ம கவர் தரணும். ஸோ கவர் நான் அசியூம் பண்ணியிருக்க வந்து 25 mm ரெண்டு சைடு 50 mm மைனஸ் அப் பண்ண பிறகு டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் இஸ் 3.95 மீட்டர். இந்த டாப் ராடுக்கோ பாட்டம் ராடுக்கோ நான் எல்டி தரல. சரி, எல்டி கொடுத்தா அது வந்து இன்னும் அப்படியே வீடியோ போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் பாஸ்க்கு எப்படி நம்ம பிபிஎஸ் பண்ணலாம், இப்போ அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்ஸ். டாப் பார் என்ன இருக்குது, 2 நம்பர் ஆஃப் 20 டையா. லென்த் இஸ் 3.95 மீட்டர். பார்த்தீங்கன்னா லென்த் இங்கேருந்து இங்கே வரையும் 3.95 மீட்டர்ஸ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் யூனிட் வெயிட் ஆஃப் த பார். முன்னாடியே நம்ம பார்த்தோம் d²/162. d = 20/20 டிவைடட் பை 162 நம்ம பண்ணால் 2.46 kg/மீட்டர். நெக்ஸ்ட் வெயிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ராட் இருக்குது, 2 இன்டூ எவ்வளோ லென்த்துக்கு போகுது, 3.495 மீட்டர் இன்டூ 1 மீட்டரோட ராடோட வெயிட் எவ்வளோ, 2.46. இதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 19.43 kg. நெக்ஸ்ட் பாட்டம் பார், அது சேம் தான், 2 நம்பர் ஆஃப் 25 டையா, 225. லென்த் ஆல்சோ சேம், 3.95. யூனிட் வெயிட் வந்து 3.86 மீட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம டையா வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது, யாரும் பண்ணவும் மாட்டாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. நானும் டிப்ளமோ சிவில், பிஇ சிவில் படிக்கும் போதெல்லாம் பிபிஎஸ்ல எக்ஸாமில் செமஸ்டர் எக்ஸாமில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் நாம் ஒன்று படிச்சுட்டு போவோம், அங்கே பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகிட்டு மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் அதே சில சமயம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணுறவங்க இருக்காங்க, 50 பாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பாருங்கள், இதுவும் அது சேம் தாங்க. 2 இன்டூ 3.95 நம்பர் இன்டூ லென்த் இன்டூ யூனிட் வெயிட், இட் வில் கிவ் 30.49 kg. இந்த ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 49.2 வருதுங்க. நான் ரவுண்டு வந்து 50 kg போட்டிருக்கேன். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எப்படி நம்ம பேசிக் ஸ்டீல் வெயிட் எப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம், நெக்ஸ்ட் டோட்டல் வெயிட் ஆஃப் த பார், நெக்ஸ்ட் நான் கிராங்க் லென்த் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 25 mm டையா வந்து எப்படி நம்ம ஒரு டன்னுக்கு வந்து எப்படி நம்ம வெயிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து எப்படி நம்ம பிபிஎஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதுவும் வராது. நான் சொல்லியிருக்கிற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். என்னோட இதுதான் நியூஸ் சேனல். நான் காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது பிபிடி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் தான் நான் டீச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு இருக்க சிவில் இன்ஜினியரிங் செமஸ்டர் 1 ஃபஸ்ட்டு செகண்ட் வேண்டாம், 3, 4, 5, 6, 7, 8 இந்த செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இந்த 3 இயரில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து இனிமேல் நான் பெரிய போர்டு வாங்கிட்டு சாப்டர் வைஸ் தியரி பார்ட் அண்ட் ப்ராப்ளமேட்டிக் பார்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.